அது மட்டும் இல்லாம இவர் எதை கேட்டாலுமே நாள் டேட்டு குறிச்சானே வெளியிடுவாரு. இந்த வாட்ச் பில்லு கேட்டா இந்த நாள் இந்த டேட் வாங்கன்ட்டு. அப்படி இப்போ வரைக்கும் வாட்ச் பில் வரல, நம்பர் வேற மாறி இருக்கு. அது வேற, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ற ஊழல் பட்டியல் வெளியிடுறேன்னு சொத்து பட்டியல் வெளியிட்டவர் தானே. சரி, அடுத்து என்ன சார்? அடுத்து என்ன யோசிச்சிருக்கீங்க? அடுத்து இப்ப நான் வந்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் வந்து தொடங்கலாம்னு இருக்காங்க. பால் பண்ணி வைக்கலாம். பால் பண்ணி வச்சு ஏது காசு இருக்கு? ஆனா நாங்க வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதுல இருந்து வர காசு இருக்குதுன்னா அதை வச்சு பால் பண்ணி வந்து பண்ணலாம். அண்ணா, அந்த அரவங்குறிச்சி தேர்தல்லையே என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் நான் போட்டுட்டேன். என்கிட்ட காசே இல்லைன்னு நீங்க ஒரு பிரஸ் மீட்ல ஒண்ணு பேசினதான் எனக்கு ஒரு ஞாபகம். இப்ப என்னன்னா, அக்கா நீங்க வந்து நேரா போங்கக்கா, அங்க டீ கடை இருக்குங்கக்கா, டீ சாப்பிட்டு போங்கக்கா. அண்ணா நீங்க சாப்பிட்டு போங்கண்ணா, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு போங்க. நீங்க வந்து டீ சாப்பிட்டு போங்கக்கா. அதான் நீங்க ஏழையின் மகன் சொல்றீங்க, எப்படி அந்த சொத்து வந்துச்சு? சாப்பிட்டு போங்கக்கா, டீ சாப்பிட்டு போங்கக்கா. இவருக்கு ஒரு ஃபைல்ஸை போட்டுற வேண்டியதுதான்.